கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட மனம் திரும்பிய யோசேப்பு என்ற தலைப்பில் தான் நாம் இந்த நாள் தியானத்தை தியானிக்க போகிறோம். உடனே நீங்கள் யோசிக்கலாம், யோசேப்பு மனம் திரும்பினானா? அவன் என்ன தவறு செய்தான்? வேதத்தில் அவன் தவறு செய்தது போல் எதுவுமே இல்லையே, அவன் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை அநேக நேரத்தில் நாம் அதை வாசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பை பகைக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அவனுடைய தரிசனம் மாத்திரமல்ல, அவன் அந்த தரிசனத்தை அறிவித்ததுதான். இந்த தவறை அவன் திரும்ப திரும்ப இந்த இடத்தில் செய்கிறான் பாருங்கள். தொடர்ந்து 2-3 முறை இந்த இடத்தில் செய்கிறான். அதனால் அவன் சில விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது. அவனை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள், பின்பு அந்த குழியிலே போடுகிறார்கள், பின்பு இஸ்மவேலரிடத்தில் விற்று போடுகிறார்கள். இப்படி இத்தனை பிரச்சனைகளை அவன் சந்தித்த பின்பு அவன் உணர்ந்து கொண்டானோ என்று தெரியவில்லை. 39 அதிகாரத்தில் போத்திபாரின் மனைவி அவனிடத்தில் தவறாக நடக்க முயற்சிக்கிறாள். அவன் எந்த தவறையும் செய்யவில்லை. அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னுடைய பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் வஸ்திரம் போனால் போகட்டும் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை அங்கேயே விட்டு விட்டு ஓடுகிறான். ஆனால் அவள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இவன் மேல் வீண் பழியை சுமத்துகிறான். அதை கேட்ட அந்த எஜமானுக்கு கோபம் வருகிறது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த யோசேப்பின் எஜமான் யோசேப்பை பிடிக்கிறார். அந்த நேரத்தில் அவன் நினைத்திருந்தால் அவன் சொல்லி இருக்கலாம், இல்லை எஜமான், நான் எந்த தவறையும் செய்யவில்லை, உங்கள் மனைவிதான் இதை செய்தாள் என்று அவன் சொல்லி இருக்கலாம். அவன் நம்புகிறான், நம்பாமல் போகிறான், அது 2வது காரியம். ஆனால் அவன் தன்னிடத்தில் உள்ள நியாயத்தை அவன் நினைத்திருந்தால் அங்கே சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் அறிந்து கொண்டான் பாருங்கள், முன்பு நான் தரிசனத்தை தகப்பனிடத்திலும் சகோதரிடத்திலும் சொன்னதினால் தானே இவ்வளவு பிரச்சனை, குடும்பத்தை இழந்தேன், நல்ல சௌகரியமான சூழ்நிலையை இழந்தேன், இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்திலும் நான் சொல்ல மாட்டேன், இந்த நேரத்திலும் நான் சொல்லி மறுபடியும் ஒரு தவறை நான் செய்ய விரும்பவில்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான் பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நியாயமாய் இருந்தாலும் கூட சில விஷயத்தை நாம் வெளியில் சொல்லக்கூடாது. இதை நாம் வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும். இங்கே யோசேப்பு முதலில் அந்த விஷயத்தில் தவறுகிறான். தன் தகப்பனிடத்தில் தான் சொன்னான், தன் சகோதரர்களிடத்தில் தான் சொன்னான். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? குடும்பத்தை விட்டும் சௌகரியமான சூழ்நிலையை விட்டும் பிரிக்கப்பட்டான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுவது சரியா இருக்கலாம், நீங்கள் சொல்லுகிற காரியம் 100% உண்மையாயிருக்கலாம், அது உங்களுடைய பக்கம் நியாயமானதாய் கூட இருக்கலாம். ஆனால் அதை சில நேரத்தில் நாம் வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக மிக அவசியம். யோசேப்பு முதலில் அதில் தவறினான், ஆனால் 2வது அதை உணர்ந்து அந்த விஷயத்தில் மனம் திரும்பினான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் வெளியே சொல்வதன் மூலம் பிரச்சனை உண்டாகிறது என்றால் அந்த காரியத்தை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஆனால் அதுவே ஒரு காரியம் நீங்கள் வெளியே சொல்லப்படும் போது பிரச்சனைகள் இல்லாமல் ஆசீர்வாதம் உண்டாகிறது என்றால் அப்படிப்பட்ட காரியத்தை 4 பேருக்கு சொல்லுவது நல்லதுதான். ஆகவே இந்த நாளில் இந்த விஷயத்தில் கவனமாயிருங்கள். நீங்கள் சொல்லுவதின் மூலம் நன்மை உண்டானால் அதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதின் மூலம் நன்மையே உண்டாகவில்லை என்றால் அதை சொல்லுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.